think you can stop me? You think you can stop me? No one can stop me. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கிமங்கி ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம தளபதி நடிப்பில் வெளிவரவுள்ள தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் பார்த்து நான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவருடைய ஆடியன்ஸை தாண்டி வேறு யாருக்குமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்ப்ரெஷன் ஆகாது. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஸோ நம்ம வெங்கட் பிரபு அவர்கள்கிட்ட வந்து என்னென்னமோ எக்ஸ்பெக்டேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். கூட பார்க்கல. ஸோ அப்படி இந்த ஹோட்டல் என்ன விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க அண்ட் ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு ரீட்டான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நான் தான் உங்கள் சங்கிமங்கி உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்தா நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ட்ரெய்லர் சாங் ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம சேனல் அப்லோட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிறைய பேர் கொடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. படத்துலேருந்து 3 பாடல்கள் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருந்துச்சு. 3மே பார்த்தீங்கன்னா ரீச் ஆகலை. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் போஸ்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வெறும் போஸ்டர்ஸ் மூலியமாக ப்ரொமோஷன் முடிஞ்சிருமா? ஸோ இந்த ட்ரெய்லரை நம்பி தான் பார்த்தீங்கன்னா படக்குள்ளே இருந்தால் ட்ரெய்லரை வச்சே வந்து ஃபுல்லாக ப்ரொமோஷன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் தான் பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாங்க. ஐயோ, நம்ம மைண்ட் அங்கே போகுது. ஆனால் இந்த ட்ரெய்லருமே பார்த்தீங்கன்னா சுமாராக தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம இந்த திரைப்படத்துக்காக எவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் டேபிள் மாதிரியான சப்ஜெக்டில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் அது முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம எக்கச்சக்கமான திரைப்படங்களில் பார்த்த ஒரு கதை மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தெரியுது. ஒரு ரிவெஞ்சாக இருக்கிற மாதிரியான ஸ்டோரி மாதிரி தான் தெரியுது. இவருக்கு இதான் வேலை. ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுமே இந்த ஒரு ட்ரெய்லரில் வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. சலன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அண்ணன் வர வழிவிடு அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர்லாம் பார்த்தீங்கன்னா போடுவாங்க. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். லியோ திரைப்படத்தில் நாரடி பாட்டில் வர டைலாகை பார்த்தீங்கன்னா வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அது பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பிரசாந்த் அவர்கள் வந்துட்டு ஒரு 4 பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம தலைவர்களை பார்த்தீங்கன்னா வந்து மீண்டும் வந்து ராக் வராது போல். ஸோ நம்மளை வந்து லீடு பண்ண போகிறவர் ஒரு ஸ்ட்ராங்கானவர், வயசானவர் அண்ட் ஒரு இன்டெலிஜென்ட் ஏஜென்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பிரசாந்த் அவர்கள் சொல்லுவார். இதை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர்கள் வந்துட்டு அந்த படத்தில் ஒரு ரிட்டையர் ஆன ஒரு ரா ஏஜென்ட் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அது தெரியுறாரு. அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய நம்ம தளபதி அவர்களை பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்து நம்ம ஸ்னேகா தான் பேர் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ஒன்று இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்னேகா அவர்கள் வந்து சொல்கிற மாதிரி வச்சுருக்காங்க, எனக்கு இந்த காந்தி என்னாச்சா தான் கவலையாக இருக்குது, ரொம்ப குடிச்சிட்டு ஊர் சுற்றணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க நம்ம தளபதி அவர்களை. ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு ஊர் சுற்றிட்டு அப்படியே இந்த ராவில் பார்த்தீங்கன்னா இருந்து வேலை செய்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பிரசாந்த் அவர்கள் வந்துட்டு தளபதி அவர்கிட்ட சொல்கிற மாதிரி வச்சுருக்காங்க, யாராச்சும் ஃபேமிலியை கூப்பிட்டு மிஷனுக்கு போவாங்களா, அதுவும் பேங்காக்கு போவாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லுவார். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்கள் வந்துட்டு ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மிஷனை முடிக்க பார்த்தீங்கன்னா போயிருக்காரு. ஸோ அதுவும் பேங்காக்கு போய் அங்கே போய் கேங்ஸ்டர்ஸ்லாம் மாட்டுற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்களுடைய பாஸ்ட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டில் வந்து நம்ம தளபதி வந்துட்டு வயசானவரை பார்த்தீங்கன்னா இருக்காரு. அண்ட் அவரோட பையனாக தான் பார்த்தீங்கன்னா இந்த டீஏஜிங் செய்யப்பட்ட தளபதி அவர்களுக்கு பார்த்தீங்களா. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வர்றாரு. ஸோ அப்பா மகன் அந்த மாதிரி தான் பார்த்து 2 பேர் வராங்க. அடுத்ததாக வந்துட்டு இவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த மிஷனை பார்த்து நான் முடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அது என்ன ஒரு மிஷனுக்காக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கன்வேவே அது தெரியல சொல்ல. மேபி படத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த டீஏஜிங் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் ஒரு மிகப்பெரிய பேச்சு பொருளாகவே மாறிச்சு அப்படின்னு சொல்லலாம். அது ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய 3rd சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, ஸ்பார்க் சாங். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த டீஏஜிங் செய்யப்பட்ட விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியலாகவே மாறினார் அப்படின்னு சொல்லலாம். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம தளபதி ஃபேன்ஸில் கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதால் தெரியல, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக தான் பார்த்தீங்கன்னா காமிச்சிருந்தாங்க. ஸோ ஒன்றும் பார்த்தீங்கன்னா பெரிய அஃபெக்டாஸாக இருக்காது. ஸோ அந்த பாட்டில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தாங்க இருந்துச்சு அந்த கெட்டப்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி அப்பா மகன் 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷினை பார்த்தீங்கன்னா முடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் அந்த ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்னேகார்களை பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச பார்த்தீங்கன்னா அந்த மிஷனுக்கு பார்த்தீங்கன்னா பேங்காக் போவார் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்னேகார்களை பார்த்தீங்கன்னா கொண்டுறாங்க வில்லன்கள் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி ரிட்டையர் ஆகிருப்பார்.
ஸோ அதனால மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வந்து மறுபடியும் ரிட்டையர் ஆன ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா திரும்ப வர மாதிரி வந்து காமிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம மகன் விஜய்க்கு பார்த்தீங்கன்னா தெரியுது போல். ஸோ அதனால 2 பேருமே சேர்ந்து அந்த மிஷனை பார்த்தீங்கன்னா முடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ முன்னாடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அந்த ரிவெஞ்ச் இருக்கிற மாதிரி ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். ஸோ இந்த படத்தில் வில்லன் ரோலாக பார்த்தீங்கன்னா நம்ம மோகன் அவர்கள் தான் பண்ண போகிறாரோ அப்படின்னு வச்சு நினைக்கிறேன். ஸோ யார் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மங்காத்தா திரைப்படத்துல ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வச்சுருந்துருப்பாங்க. நம்ம அந்த தளபதி அந்த மிடில் தளபதி இருக்காரு பார்த்தீங்களா, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தளபதி வந்துட்டு ஒரு டைலாக் சொல்கிற மாதிரி வச்சுருந்துருப்பாங்க. இனிமேல் சத்தியமாக குடிக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மங்காத்தா திரைப்படத்தில் நம்ம அஜித் அவர்களை பார்த்தீங்கன்னா சொல்லுவார். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் வச்சுருந்தது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவரால் இந்த ஒரு ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி தளபதியோட ஆடியன்ஸை தாண்டி ஜெனரல் ஆடியன்ஸை பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்ப்ரெஷன் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் கூட கூஸ் பம்ப்ஸ் ஆகிற மாதிரியே இல்லை. இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இல்லை என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுற மாதிரியே எதுவுமே பார்த்தீங்கன்னா இல்லை. முழுக்க நம்ம தளபதி அவர்களை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா காமிச்சிருந்துருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா தளபதி ஆடியன்ஸை தாண்டி வேலை வச்சாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. நானாலும் ஒண்ணுமே சொல்லி சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் இந்த மாதிரி அமைப்பது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ட்ரெய்லர் முக்கியம் இல்லை, படம் வந்து நல்லா அமைஞ்சிருச்சு அப்படின்னாலே ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பேக்ரவுண்டில் நம்ம யுவன் சங்கர் ராஜா அவருடைய மியூசிக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. பாடல்களில் என்னதான் நம்ம யுவன் சங்கர் ராஜா டிசப்பாயின்மெண்ட் கொடுத்தாலும் பிஜிஎம்ல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையுமே வைக்கல அப்படிங்கிறது உண்மை. ஸோ படத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தரமான மியூசிக் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். படத்தில் என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாண்டி செய்யறத கொஞ்சம் செம்மையா செஞ்சு விட்டுருப்பாங்க காலையில. நீங்கள் இந்த ட்ரெய்லரை பற்றி உங்களோட ஒப்பீனியன் எங்களை கமெண்ட்லாம் கூட ஷேர் பண்ணுங்க. அனைவரும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அந்த மறக்காம சிங்கமிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேணும் சூப்பரான வீடியோ சந்திக்க எல்லாத்துக்கும் உங்களிடம் வருவது உங்களின் நான்.